ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் தோரம் தான் வைக்க போகிறோம். பீட்ரூட்டை வந்து நீல வாட்டில் வந்து வெட்டி வச்சுருக்கு. பீட்ரூட் வந்து சாப்பிட்றது எப்போவுமே நல்லது தான். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பீட்ரூட் வச்சு சாப்பிடுங்க. உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியாக்கும். நல்ல ஒரு ஃபுட்டு தான். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டு தாளிசத்துலேயே 2 பச்சை மிளகா, உரப்புக்கு தேவையானது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கின பிறகு வெட்டி வச்சு அந்த பீட்ரூட்டையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி கொடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி அது வெந்துட்டுருக்கும் போதே அந்த கறிக்கு தேவையான தேங்காய் கொஞ்சமாக திருவி, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உரப்புக்கு ஆல்ரெடி மிளகா போட்டனால வேண்டாம், போட்டு ஒரு திருக்கி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே காய் கொஞ்சம் வெந்திருக்கும். வெந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இன்னும் கிண்டி விட்டு மூடி கிண்டி விட்டோம்னா திறந்து பார்க்கும்போது அப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டினிங்கன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் தோரம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.